Please subscribe Sadhguru Sai Creations. நல்ல ஷாப்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு எனக்கு கிளைண்ட்டே இல்லை, சேல்ஸ் இல்லை, வருமானம் இல்லை, கடன் இருக்குது, இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. 10 நாள் பண்ணி பாருங்கள், உங்களுடைய இன்கம் டபுள் டைம் இன்க்ரீஸ் ஆகும். கடனை அடைக்கணும், கடனெல்லாம் தீரணும், எனக்கு எல்லாமே ப்ராப்பராக நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அமைதியாக உட்காருங்க. யூனிவர்ஸோட ஃப்ளோ உங்கள் பாடியில் அப்படியே மிக்ஸ் ஆகிறது உங்களால் சென்ஸ் பண்ண முடியும். கடனில் இருந்து வெளியில் வர்றதுக்கான எனர்ஜியை கொடுக்கும். ஸோ அந்த எனர்ஜியை கொடுக்கும் அப்படின்னா இன்கம்மை க்ரியேட் பண்ணுறதுக்கூடிய டோர்ஸை ஓப்பன் பண்ணி தரும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் டிவைன் சரண்டர் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா யூனிவர்ஸே உங்களுக்கான வேலையை பார்க்கும். சத்குரு சாய் கிரியேஷன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஷாலினி, எனர்ஜி ஹீலர் அண்ட் டீச்சர். இன்றைக்கி எங்கிட்ட நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னென்னா, கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும், அதுக்கு எனர்ஜி சிஸ்டமில் எப்படி நம்ம நாங்கள் ஒர்க் பண்ணுறது, நீங்கள் எங்களுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இப்போது கடன் பிரச்சனை வருது அப்படின்னா உங்களுடைய தேவைகளுக்கு தகுந்த வருமானம் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கடன் வாங்கி அதில் சிக்கிக்கிறீங்க. இது ரியல். அப்போது தேவைகளுக்கு ஏற்ற அந்த மணி நமக்கு வரல அப்படிங்கிற பட்சத்தில் ப்ராப்ளம் எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஹார்ட் எனர்ஜியில் ப்ராப்ளம் இருக்குது. பிகாஸ் ஹார்ட் எனர்ஜி அப்படிங்கிறது உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கிற பாண்டிங். பிகாஸ் மற்றவங்க அப்படின்னு சொல்கிறது உங்களுடைய கிளைண்ட்ஸு, அதுக்கப்புறம் உங்களுடைய மணி, ஒர்க் பண்ணுற இடம், உங்களுடைய ஆர்கனைசேஷன், இப்படி எல்லா இடத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா பாண்டிங் அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னா இந்த ஊருக்குள்ளே பாண்டிங் அப்படின்னாலே லவ் பாண்டிங்னு ஒரே பேச்சில் விட்டுருவாங்க. அதெல்லாம் பாண்டிங்கே கிடையாது. சொல்லப்போனால் ஈச் அண்ட் எவ்ரி திங் ஹேஸ் அ பாண்டிங். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன், என்கிட்ட என்னுடைய புக்கு இருக்குது, இந்த பேடுக்கும் எனக்கும் ஒரு பாண்டிங் இருக்குது. இந்த பேடில் நான் எழுத ஆரம்பித்தேன் அப்படின்னா எந்த டாப்பிக்கை வச்சு நீங்கள் எங்கிட்ட நான் எழுதணும்னு நினச்சி உட்காந்தாலும் இந்த பேடு எனக்கு பார்த்தீங்கன்னா எழுதுறதுக்கு அவ்வளோ ஒரு சப்போர்ட் பண்ணும். இதே போல தான் உங்களுடைய ஜாபு, நீங்கள் பண்ணுற ஜாபு எனி டைம் எப்போவாவது ஒரு தடவையாவது நீங்கள் பண்ணுற வேலைக்கு இந்த ஆயுத பூஜையை தவிர என்னைக்காவது தேங்க்ஸ் சொல்லியிருக்கீங்களா? ஏன்னா நான் கேட்குறது இட்ஸ் ரியல் ஃபேக்ட். உங்களுடைய ஜாபில் நீங்கள் வருமானத்தை பார்க்குறதுக்கும் நல்ல நல்ல கிளைண்ட்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் கடன் இல்லாமல் வாழ்கிறதுக்கும் உங்களுடைய தொழிலில் நீங்கள் செய்கிற வேலையை என்றைக்காவது கிராட்டிடியூட் பண்ணி என்னுடைய ஜாப், என்னுடைய ஆர்கனைசேஷன் நேம் இதுதான், நான் பார்த்திங்கன்னா ப்ளஸ் பண்ணுறேன், இந்த நேமை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன், இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. 10 நாள் பண்ணி பாருங்கள், உங்களுடைய இன்கம் டபுள் டைம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மெனி ஒர்க் ஷாப்ஸ் போகிறீங்க, எதுக்கு அப்படின்னா கடன் தீரணும், வேலை வரணும், கிளைண்ட்டை பிடிக்கணும், இப்படி ஏகப்பட்ட விஷயம். ஏன் உங்கள் எனர்ஜி சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணணும்னு யாருக்குமே தோண மாட்டேங்குது. எனர்ஜி சிஸ்டம் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் யூனிவர்ஸ் கிட்ட இருந்து கிளைண்ட்ஸை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ திறமை இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ தூரம் படிச்சிருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், யூனிவர்ஸ் உங்களுக்கு அந்த மேடைன்னு ஒன்று கொடுக்கலேனா, ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கலேனா உங்களால் ஏர்ன் பண்ணவே முடியாது, உங்களால் உங்களை ப்ரூஃப் பண்ணவே முடியாது. இதுதான் ரியல். அப்போ கடனை அடைக்கணும், கடனெல்லாம் தீரணும், எனக்கு எல்லாமே ப்ராப்பராக நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் 2 விஷயம் சொல்லித்தரேன். இந்த 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். 10 நாள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய இன்கம் சோர்ஸ் க்ரியேட் ஆகிறத உங்களால் ரியலி பார்க்க முடியும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கேருந்து வேணாலும் வரும், அது யாருக்கும் சொல்ல முடியாது எங்கேருந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வேலை இல்லை, நிறைய பேர் வேலை இருந்தாலும் அதில் வருமானம் இல்லை, கிளைண்ட்ஸ் வர்றதில்லை, அப்படியே கிளைண்ட்ஸ் வந்தாலும் பணம் வந்தாலும் கையில் தங்கறதில்லை, அது வெளியில் ஓடிடுது, ஏதோ ஒரு விஷயத்துக்கு போயிடுது. ஸோ அந்த ஸ்பெண்ட் பண்ணுற மணி கூட எப்படி ஆகுது, அன்வான்டாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த பணத்தினால நம்ம கொஞ்சம் வாழ முடியுதா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. இது சின்ன பெட்டி கடையிலேருந்து கார்ப்பரேட் வரைக்கும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துக்குமே இந்த கான்செப்ட் சூட் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு திங் என்னென்னா
ரெக்கவரிங் ஃப்ரம் டெப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சிம்பிள் கொடுக்குறேன். அதாவது ரெக்கவரிங் ஃப்ரம் டெப்ட், அதாவது நீங்கள் அந்த கடனில் இருந்து வெளியில் வர்றதுக்கான எனர்ஜியை கொடுக்கும். ஸோ அந்த எனர்ஜியை கொடுக்கும் அப்படின்னா இன்கம்மை க்ரியேட் பண்ணுறதுக்கூடிய டோர்ஸை ஓப்பன் பண்ணி தரும். இங்கே பாருங்கள், நான் வந்து சிம்பிள் கொடுக்கறது அப்படிங்கிறது மேஜிக் மாதிரி பணம் கொட்டாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சிம்பிளை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மணி வர்றதுக்கான டோர்ஸ் ஓப்பன் ஆகும். அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஓகே, ஸோ இந்த சிம்பிளை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்திருக்கும். ஸோ இந்த சிம்பிள் வந்து ரொம்ப ரொம்ப அருமையான சிம்பிள் இது. பிகாஸ் உங்களுடைய எனர்ஜி சிஸ்டத்தை கிரவுண்டில் இருந்து டக்குன்னு அசென்ஷன் கொண்டு போகிற சிம்பிள். ஏன்னா இது இன்ஸ்டண்ட்டாக வேலை செய்யும். இது இஸ் நாட் பர்மனெண்ட். எவ்ரிடே இந்த சிம்பிளை நீங்கள் யூஸ் பண்ணணும். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்துட்டு ஒரு தாத்தா வந்து ரொம்ப வில்லேஜை சேர்ந்தவங்க, இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே தான். ஆனால் அவர் வந்து 78 வயசாகணும். அவர் வந்து ஒரு டிஃபன் கடை வச்சுருந்தார். நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில், அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, என்னை அவர் வீடியோவில் பார்த்துருக்காரு, ஒரு சாதாரண ஃபோனில் அவர் பார்த்துருக்காரு, அவ்வளோதான். அதில் நான் சொன்ன நம்பர்ஸ் வந்துட்டு அந்த நம்பர் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா காலில் எழுத சொல்லியிருந்தேன், பாதத்தில். அதுக்கப்புறம் கையிலையும் எழுதிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 2 இடத்துலையுமே அவர் வந்து காலையில் கிளம்பும் போதே வந்துட்டு எழுதிட்டு போயிடுறாரு. போயிட்டு ஒரு 3 days கண்டினியூவாக பண்ணியிருக்காரு. எனக்கு ஒரு 15 days கழித்து கால் பண்ணி பேசுகிறாரு. எங்கள் 15 to 16 days இருக்கும் மேபி. அப்புறம் சொல்கிறாரு, அம்மா நான் வந்து 78 வயசு ஆச்சுமா எனக்கு, இந்த மாதிரி கிராமத்திலேருந்து நான் ஒரு டிஃபன் கடை வச்சுருக்கிறேன். முதல்லலாம் வந்து என்னோடய கடையில் ஆளே வரமாட்டாங்கம்மா, ஒரு 500 ரூபா சம்பாதிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து 2000 rupeesக்கு கம்மியாக நான் வந்து வீட்டுக்கு நான் போகிறதில்ல. 2000 rupees அளவுக்கு எனக்கு வருது. 2000 ரூபாங்கிறது இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு அது சின்ன பணமாக தெரியலாம். ஆனால் வில்லேஜில் இருக்கவங்களுக்கு அது பெரிய பணம். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு நாளைக்கு 400 ரூபா 300 ரூபா கூட வராத கடையில் 2000 ரூபா வருது அப்படின்னா அவர் எவ்வளோ ஒரு ஹாப்பியாக அதை வந்து சென்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ இதே நிலைமை தாங்க எல்லாருக்குமே. நம்ம என்ன வேலை செய்கிறோங்கிறது அது முக்கியம் இல்லை, பட் அந்த எனர்ஜி எப்படி பூஸ்ட் ஆகுதுங்கிறது தான் முக்கியம். அதுக்கு தான் இந்த சிம்பிள்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸில் கொடுக்குற நம்பர்ஸ் எல்லாம் பாருங்கன்னு சொல்கிறதுக்கு ரீசனும் அதுதான். ஸோ இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டோர் ஓப்பனராக, நல்ல க்ரோத் உள்ள ஒரு வேலையாக உங்களுக்கு அது இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒன் வந்து உங்களுடைய ஹாப்பினஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர்கிட்ட. அதாவது எப்போவுமே வந்து எனக்கு அமௌண்ட் இல்லை, பணம் இல்லை, கடனாக இருக்கேன், அந்த மைண்ட் செட்குள்ளேயே இருக்காதீங்க. நீங்கள் உங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் சிரிங்க. உங்கள் ஹார்ட் எனர்ஜி வந்து ஒரு நல்லா ப்ளூம் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஒரு 2 அஃபர்மேஷன் சொல்லி கொடுக்குறேன். இப்போது இந்த அஃபர்மேஷனை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, சொல்லும் போது இந்த ஸ்கூல் பிள்ளைங்க படிக்கிற மாதிரி இந்த மனப்பாடம் பண்ணுற மாதிரிலாம் சொல்லக்கூடாது. நிறைய பேர் எங்கிட்ட அப்படி தான் கேட்பாங்க, மேடம் ஒரு 108 தடவை சொல்லலாமா, 54 தடவை சொல்லலாமா? அதெல்லாம் ஒன்றுமே தேவை கிடையாது. 4 டைம் சொன்னால் கூட பரவாயில்ல, உணர்ந்து சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் ஒரு தடவை அஃபர்மேஷன் சொன்னால் ஒரு 10 செகண்டு அமைதியாக உட்காருங்க. யூனிவர்ஸோட ஃப்ளோ உங்கள் பாடியில் அப்படியே மிக்ஸ் ஆகிறது உங்களால் வந்து சென்ஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் எனர்ஜி. அதை வந்து நீங்கள் சென்ஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிவைன் சரண்டர். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் டிவைன் சரண்டர் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா யூனிவர்ஸே உங்களுக்கான வேலையை பார்க்கும். அது உங்களுக்கான கிளைண்ட்ஸுக்கு கொண்டு வரும், உங்களுக்கான நல்ல ஒரு ஹெல்த் கொடுக்கும், ஆக்டிவிட்டி கொடுக்கும், மணி அட்ராக்ஷன் கொடுக்கும். ஸோ ஆல் ஓவர் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த டிவைன் சரண்டர் அப்படிங்கிற இந்த வேர்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வேர்டு வந்து மை ஜாய் அட்ராக்ட் மோர் கிளைண்ட். இந்த 2 அஃபர்மேஷன் நீங்கள் சொன்னாலே போதும். நியூவாக கிளைண்ட்ஸு, நியூவாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்கம் சோர்ஸு, இது எல்லாமே க்ரியேட் ஆகும். ஸோ நான் சொன்ன இந்த 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஜாபில் நல்ல விதமான க்ரோத் இருக்கும். அதே சமயம் உங்களுக்கும் உங்களுடைய ஜாபுக்குள்ளேயும் வந்து நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும். நல்ல ஷாப்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு எனக்கு கிளைண்ட்டே இல்லை, சேல்ஸ் இல்லை, வருமானம் இல்லை, கடன் இருக்குது, இப்படியே வந்து மைண்ட் செட் கொண்டு போகாதீங்க. கொஞ்சம் மாற்றுங்க. ஸோ உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்னு நினைக்கிறீங்கள, ஒரு இடத்துல நான் இங்கே வந்து ஒரு ஷாப்பை வச்சு உட்காந்துட்டா எனக்கு வந்து எல்லாமே ஓகே ஆகிடும் அப்படின்னு நினைப்பீங்கள. இல்லை ஒரு வேலைக்கு போயிட்டால் எனக்கு எல்லாமே சரியா. எத்தனை பேர் வேலைக்கு போனதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து வச்சுருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இது மாதிரி நிறையா இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ எனர்ஜி சிஸ்டம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம உடம்புங்கிறது நம்ம கண்ணில் பார்த்துக்குறோம்.
ஆனால் கண்ணிலேயே பார்க்க முடியாத எக்கச்சக்கமான எனர்ஜிஸ் நம்ம கூட கனெக்டடாகவே இருக்கும். ஸோ அந்த சாப்டரை பேசுகிறோம்னா நமக்கு ஒரு நாளெல்லாம் பத்தாது, ரொம்ப டைம் எடுக்கும். அதனால தான் இந்த அஃபர்மேஷன் சொல்லும்போது இன்ஸ்டண்ட்டாக பலன் கிடைக்கும். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொல்லிக் கொடுத்த இந்த சிம்பிளையும் அஃபர்மேஷனையும் பயன்படுத்துங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வழிகள் கண்டிப்பாக திறக்கும். இன்னும் அடுத்த வீடியோவில் இன்னும் நல்ல பதிவுகளோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.